கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட மீண்டுமாய் இடைபடுவதற்காக நான் தேவனை நோக்கி நன்றி செலுத்துகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு 3 கழுதைகளை பற்றி நான் தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். 3 கழுதைகள் என்று சொல்றதும் நீங்க ஏதாவது நினைச்சிடாதீங்க. வேதத்தில் வரக்கூடிய ஒரு 3 கழுதைகள் குறித்து அந்த சில குறிப்புகளை கொடுத்து நான் உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 கழுதைகளிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதலாவது கழுதை காட்டுக்கழுதை. இந்த காட்டுக்கழுதை என்பது என்ன என்று சொன்னால், இந்த காட்டுக்கழுதை யோபு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வரக்கூடியது. இதிலே ஒரு புத்தி இல்லாத மனுஷன், யாரு புத்தி இல்லாத மனுஷன், இன் இங்கிலீஷ் விட்லஸ் மேன் என்று வருகிறது. இந்த விட்லஸ் மேன் என்கிற புத்தி இல்லாத மனுஷன் காட்டுக்கழுதைக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சு உள்ளவனாய் இருக்கிறான். அவன் பெருநெஞ்சு உள்ளவனாக இருக்கிறான். காட்டு கழுதைக்கு ஒப்பாகத்தான் பிறந்திருக்கிறான், ஆனால் அவன் பெருநெஞ்சு உள்ளவனாக இருக்கிறான். பெருநெஞ்சு உள்ளவனாக, தட் மீன்ஸ் அவன் மிக தைரியசாலியாக, பிரேவாக இருக்கிறார் என்று இந்த வேதத்திலே இங்கே யோபு 11:12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, இந்த காட்டு கழுதை என்பது என்ன என்று சொன்னால், இந்த கழுதைகளிலே இந்த காட்டு கழுதை என்பது, காட்டுக்கழுதை தான் தோன்றித்தனமாக சுற்றித் திரியக்கூடியது. யாருடைய கட்டுப்பாடுக்கு அது கட்டுப்பட்டு இருக்காது. வீட்டில தங்காது, வெளியிலே சுற்றி திரியும். எங்க குட்டிச்சவர் இருக்கிறதோ அங்க முட்டிக்கிட்டு நிற்கும். அதுதான் இந்த காட்டு கழுதையினுடைய குணாதிசயம். அது என்ன பண்ணும், இன்னும் செய்யத்தகாத காரியங்களை எல்லாம் செய்து கீழ்ப்படியாமல், யாரு எந்த ஒரு ஓனரும் கிடையாது, ஓனர் இருந்தா கூட அவனுக்கு கீழ்ப்படியாது, அவன் கட்டி போட்டாலும் அறுத்துக்கிட்டு ஓடிடும். அப்படிப்பட்ட கழுதை அதுதான் காட்டுக்கழுதை. அது கீழ்ப்படியாம ஏகப்பட்ட பாவங்களை செய்து தண்டனையை அனுபவிக்கும். பாவங்களை செய்வது என்று சொன்னார் என்ன, இதை ஒரு மனுஷனுக்கு நம்ம ஒப்பாக சொல்வோமே ஆனால், நீங்க பார்க்கலாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கிறோம், ஒரு இளையகுமாரனுடைய கதையை பார்க்கிறோம். இளையகுமாரனையே ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார், அது ஒரு செல்வந்தனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 2 பிள்ளைகளில பாத்தீங்கன்னா, பெரியவன் நல்லா உழைப்பான், சின்னவன் உழைக்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு நண்பர்களோடு சுத்துவான், போவான், வருவான். இப்படியாக இருந்தால், அப்படிப்பட்டவன் ஒரு நாள்ல தகப்பன் கிட்ட என்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுறான். எதுக்குப்பா அவன் கேட்கிறான். அதெல்லாம் தெரியாது, என்னுடைய சொத்தை நீ பிரிச்சு கொடு அப்படின்றான். அவனுக்கு அந்த சொத்தை பிரிச்சு கொடுத்த உடனே என்ன பண்றான், அதை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு என்ன பண்றான், ஒரு குதிரை வாங்குறான். குதிரை வாங்கிட்டு தன் நண்பர்களோடு கூட வெளியே ஊருக்கு ஓடிவிடும். போன பிறகு அவனுக்கு என்ன நடக்குது, அந்த காட்டுக்கழுதைக்கு என்ன நடக்குது, தான் தோன்றித்தனமாக ஓடி போன அந்த காட்டுக்கழுதையான அந்த மனிதர், அந்த இளையகுமாருக்கு என்ன நேர்ந்தது என்று சொன்னால், அவன் போய் எல்லா இடத்திலும் சூதாடி பணத்தை இழந்தான். பலவிதமான தீய காரியங்களில் ஈடுபட்டு அந்த பணத்தை இழந்தான். தன் நண்பனுக்கு செலவழித்து பணத்தை இழந்தான். இழந்ததுக்கு அப்புறம் அவனுடைய நிலைமை என்ன, சாப்பாட்டு கூட வழி இல்லை, இருக்கிற துணியெல்லாம் அழுக்கடைஞ்சு போச்சு. அவன் எப்படி ஒரு மாளிகையில வளர்ந்தவன், ஒவ்வொரு செல்வாக்காக வளர்ந்தவன் இளையகுமாரன் என்றாலே எல்லா வீட்டிலும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தனி செல்வாக்கு இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது, அப்படி செல்வாக்கா இருந்தவன் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துல போயிட்டு அவன் போய் வேலைக்கு போறான். பன்றி மேய்க்கிறவன் அவன்கிட்ட என்ன பண்றான், ஒரு நாள் பாக்குறான், அவனுக்கு பசியே எடுக்குது. பசி எடுத்தா அவனுக்கு சாப்பாடு போறதுக்கு ஆள் கிடையாது. அவன் நினைச்சுக்கிறான், ஐயோ என்னுடைய தகப்பனார் வீட்டுல தான் இருக்கு, வேலைக்காரர்களுக்கு எல்லாமே அந்த அருமையான சாப்பாடு கிடைக்குமே, எனக்கு ஒண்ணும் கிடைக்கல எனும் போது என்ன பண்றான், அந்த பன்றிக்கு போடுற அந்த தவிட்டை எடுத்து சாப்பிட போகும்போது அவனை அடிச்சு துரத்திடுறாங்க. அருமையானவர்களே, பாருங்க, இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படியாது இருக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகள், இப்படிதான் தான் தோன்றி தனமாக சுற்றி திரிந்த பிறகு அவர் கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்களே, அதை போலவே பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், நான் எப்படியா தகப்பனிடத்துல போவேன், என் தகப்பனிடத்துல ஏராளமான வேலைக்காரங்க, அந்த வேலைக்காரங்க நானும் போய் ஒரு வேலைக்காரனா போய் சேர்ந்து 3 வேளை சாப்பாடாவது ஒழுங்கா சாப்பிடுவேன்னு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தகப்பன் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அநேகருக்கு அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காது.
ஏன் கேட்ட அழுக்காலமே இருந்து அந்த பன்றி கொட்டையிலேயே பன்றியோட பன்றியா அவன் புரண்டு சேத்தல புரண்டு துணியெல்லாம் நாற்றம் பிடித்ததா இருக்கிறது. அப்படிப்பட்டவன் வருகின்ற பொழுது பார்த்தான், தூரத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது தன் மகனை அவருக்கு அடையாளம் தெரிகிறது. ஓடிப்போய், ஐயோ என் மகன் வந்து விட்டானே, அவன் மரித்தான் மீண்டும் பிழைத்தான் என்று சொல்லி அவனை அணைத்துக் கொண்டு அவனை அழைத்து சென்று என்ன பண்றாரு, எல்லாரையும் கூப்பிட்டு போங்க, இவருக்கு நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி அத்தை சந்தனம் எல்லாத்தையும் வந்து பூசி வாசன திரவியங்கள்லாம் பூசி அவனுக்கு வந்து கையில வந்து மோதிர போடுங்க, காலில் பாதரட்சை போடுங்க, சுத்தமான ஆடை அணிவிங்க சொல்லிட்டு கொழுத்த கன்றடிங்கப்பா, இன்னைக்கு பெரிய விருந்து பண்ணோன்னு விருந்து பண்றான். அருமையானவர்களே, தான் தோன்றி தனமாக ஒரு காட்டு கழுதை போல் சுற்றித் திரிந்த அந்த இளையகுமாரனுக்கு வந்த கதி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நேரிட வேண்டுமா? நாம் அந்த காட்டு கழுதையை போல் இருக்க கூடாது. தான் தோன்றி தனமாக சுற்றித் திரிய கூடாது. நம்முடைய சிந்தையிலே உதற்கு உதிப்பதை எல்லாம் நாம் பேசிக்கொண்டு திரியக்கூடாது. அங்கும் இங்குமாக அலையக்கூடாது. ஒரே நேர்கோட்டிலே நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 கழுதை என்கிற டாபிக்களை பார்த்தீங்கன்னா, முதலாவது கழுதையை பார்த்து விட்டோம். காட்டுக்கழுதை. காட்டுக்கழுதை எப்படிப்பட்டது? தான் தோன்றித்தனமானது. அநேக பாவங்களை செய்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷனை அதற்கு ஒப்பிடலாம். எப்படியாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். காட்டுக்கழுதை எப்படிப்பட்டது? புத்தி இல்லாத மனுஷன், விட்லெஸ் மேன் என்று வருகிறது ஆங்கிலத்திலே. ஆனா தைரியசாலி. அவன் தைரியமா இருந்ததுனால்தான் இளையகுமாரன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ அடுத்த வெளியூருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு மீண்டும் வந்து அவன் சுற்றி வந்துட்டான். இல்லைன்னா வந்து தைரியம் இல்லாதவனாக இருந்தால் அவன் பட்னியோட பசியோடு இருந்தவன் எங்கோ போய் விழுந்து செத்து போயிருப்பான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நம்முடைய இல்லத்துல யாராவது தாந்தோழித்தனமாக நடக்கிற இந்த காட்டுக்கழுதை போல் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களா? அந்த பிள்ளைகளை கண்டித்து வளருங்கள். அந்த பிள்ளைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள பாருங்கள். அடுத்ததாக வேறொரு கழுதை பற்றி நாம் தியானிப்போம்.